இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனையாக தந்தானோ, அந்த குறுகிய கால இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில விசேஷமாக இந்த நூற்றாண்டுல எத்தனையோ சோதனைகளை, சவால்களை, சேலஞ்சஸ் நாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் சந்திச்சு கொண்டு தான் இருக்கிறோம். உலகத்துல வாழக்கூடிய மனிதன் எந்த படித்தரத்துல வாழ்ந்தாலும், அவர் ஒரு மாணவனாக இருந்தாலும், குடும்பஸ்தானாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலா இருந்தாலும், சமூகத்துடைய சோஷியல் லைஃபாக இருந்தாலும், எல்லா படித்தரத்துல உள்ள மக்களுக்கும் அவங்களோட அந்தஸ்துக்கு ஏற்ப, அவங்களோட நிலைமைக்கு ஏற்ப ஏதோ ஒரு சேலஞ்ச், ஏதோ ஒரு சோதனையை அவங்க ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. மாணவர்கள் அவங்களுக்குரிய சேலஞ்ச், எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது இந்த காலத்துல ஒரு சேலஞ்சாக மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ் பண்றாங்க. சமூகத்துடைய தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்துல பொருளாதார சிஸ்டம்ங்கிறது இந்த காலத்துல பெரிய ஒரு சேலஞ்ச். ஒரு குடும்பத்தான் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல ஃபேமிலி லைஃப்ங்கிறதும் ஒரு சேலஞ்ச். பெற்றோர்கள் என்று சொல்லி வார நேரத்துல பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறது ஒரு சேலஞ்ச். வியாபாரி என்று சொல்ற நேரத்துல அவருடைய அன்றாட தொழில்ன்றதும் ஒரு சேலஞ்ச். எனவே உலகத்துல வாழக்கூடிய 750 கோடி மக்களும் அவங்களோட துறையில ஏதோ ஒரு சேலஞ்ச, ஏதோ ஒரு சோதனைய ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. நாளாந்த முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இரவில தூங்கக்கூடிய ஒரு மனிதர் நிம்மதியா தூங்குறாரா இல்லையா? எத்தனையோ சகோதரர்கள் உள்ளத்துல கைய வச்சு இவர் சொல்லேலும், இன்னைக்கு நேற்று நான் தூங்க போகல, ஒரு மன அமைதியோட, எந்த யோசனையும் கவலையும் இல்லாம, எந்த ஒரு டாக்கும் சேலஞ்சும் இல்லாம நான் தூங்கினேன், வெள்ள எழுப்பினேன் என்பதாக சொல்றவங்க இருந்தாலும் அதுக்கு மாற்றமானவங்க தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பான பெரியோர்களே, அவர்களை பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அமைப்புல எங்களோட உள்ளத்துல கவலைகளை, சோதனைகளை சுமந்துதான் இந்த துனியால நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழக்கூடிய நேரத்துல முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல விசேஷமாக ஒவ்வொருத்தரும் அதி உள்ளத்துல ஆழமாக விளைவிக்க வேண்டிய விஷயம்தான் சோதனைகள், கவலைகள், துன்பம், பிரச்சனைகள். குடும்பத்துல மௌதா போயிட்டாரு, குடும்பம் சீர்குலைஞ்சு போயிடுச்சு, ஃபேமிலி லைஃப் நஷ்டத்துல முடிஞ்சிருச்சு, வியாபாரத்துல லாஸ் ஆகிட்டோம், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டோம். இது எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வாழது நாங்க வாழ்க்கையில தோத்துட்டோம், எங்களோட வாழ்க்கையில கரை சேர முடியாது என்றதை காட்டுறதுக்காக வேண்டி அல்ல, மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை எங்களுக்கு வேறொரு பாடத்தை படிச்சு தந்து கொண்டிருக்கிறான். துன்யால வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம் இருக்குது. இது நாங்க ஒரு ரேஸ் ஒன்று ஓடி கொண்டிருக்கிறோம் உலகத்துல. இந்த ரேஸ்ல சில மக்கள் ஓடுவாங்க அவங்கள குறுகிய நோக்கத்துக்காக வேண்டி, சில மக்கள் இந்த ரேஸ் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு பெரியோர் நோக்கத்துக்காக வேண்டி. உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள்ல இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல 2 விதமான நோக்கங்களுக்காக வேண்டி மனிதர்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல யாரு என்ன கேள்வி கேட்டாலும், நீங்க ஏன் படிக்கிறீங்க, நீங்க ஏன் சம்பாதிக்கிறீங்க, நீங்க ஏன் கல்யாணம் முடிக்கிறீங்க, நீங்க குழந்தை குட்டிகளை ஏன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டீங்க, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வாக்கு தான் சந்தோஷமாக இருக்கணும் என்றதுக்காக வேண்டி. அன்பான பெரியவர்களே, துன்யால இந்த ரேஸ் ஓடக்கூடிய எத்தனையோ ரன்னர்ஸ் இருக்கிறாங்க, ஓடுறாங்க. என்னதுக்காக வேண்டி? சந்தோஷமாக வாழணும் என்றதுக்காக வேண்டி. இன்னொரு கூட்டத்தார்கள் உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, அவர்களும் இவர்களை போலத்தான் வியாபாரம் செய்யறாங்க, படிக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, நோய் வந்தா மருந்து எடுக்கிறாங்க. வெளிநாட்டுல பார்க்க போகல இவரும் அவரும் ஒரு மாதிரி தான். ஆனா அவருடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் சொல்லுவார், நான் உலகத்தை இதெல்லாம் செய்தேன் என்னதுக்காக வேண்டியா? நான் மறுமையில வெற்றி பெறுவதற்காக வேண்டி. இப்ப இந்த 2 பேருடைய பதிலும் வித்தியாசமான பதில். ஒருத்தர் சொல்றாரு சந்தோஷமா இருக்கணும் என்றதுக்காக வேண்டி, இன்னொருத்தர் சொல்றாரு வெற்றி பெறணும் என்றதுக்காக வேண்டி. இந்த 2 பதில்ல எந்த பதில் சரி? அன்பான சகோதரி, முஸ்லீம்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல எங்களை இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தர பாடல் தான், உலகத்துல நீங்க வாழணும், சந்தோஷமா வாழணும் என்றதுக்காக வேண்டியில வாழணும், இந்த உலகத்துல வாழணும், நீங்க மறுமையில வெற்றி பெறணும் என்றதுக்காக வேண்டி. சந்தோஷம் என்றது வேற, வெற்றி என்பது வேற.
வரலாறுகளுக்கு படிச்சு தந்து கொண்டிருக்குது. இஸ்லாம் வாரத்துக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாக்கு வாரத்துக்கு முன்னாலே இருந்தும் சரி, வந்ததுக்கு பின்னாலேயும் சரி, உலகத்தை ஆட்சி செய்ய அளவுக்கு சந்தோஷமா வாழ்ந்தவங்க இந்த உலகத்தில் இருந்தாங்க. ஃபிரௌனாக இருக்கேனும், காரூனாக இருக்கேனும், நம்ரூதாக இருக்கேனும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல வந்து அபூ ஜஹ்லாக இருக்கேனும், உலகத்தை ஆட்சி செய்யற அளவுக்கு சொத்து செல்வங்கள், ஆடம்பரமான வாழ்க்கைகள், இவர்களுடைய கட்டளையை தாண்டி உலகம் எங்காவது சொல்ற பண்ற அளவுக்கு மன்னர்களாக இருந்தாங்க. சந்தோஷம் கிடைச்சிட்டா சந்தோஷம் கிடைச்சிச்சு, வெற்றி கிடைச்சிட்டா இல்ல. அன்பான பெரியோர்களை சொன்னேன், வெற்றி அவங்களுக்கு கொடுக்கப்படல. எனவே சந்தோஷம் என்றது வேற, வெற்றி என்றது வேற. ஒரு முஸ்லிமான மனிதருடைய ஓட்டம் உலகத்தில் எதிர்க்காக வேண்டி இருக்கும் என்று சொன்னா, சந்தோஷம் கிடைக்கிறதோ இல்லையோ இரண்டாவது விஷயம், அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வியாபாரமும் முடிவு செய்யணும், இவருக்கு இதுல வெற்றி இருக்கிறதா இல்லையா என்றது. அன்பான பெரியோர்களே சமூகத்திலே, எனவே சந்தோஷத்தை தேடி ஓடக்கூடிய மனிதர்கள், இவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், அவரை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இவருக்கு கிடைச்சா உள்ளது சந்தோஷம். இவர் நினைப்பாரு, நான் நினைச்சதை அடைஞ்சினேன், நான் ஏதோ ஓடுச்சு நினைச்சதோ அதை என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டேன், எனவே நான் தான் டாப்ல இருக்கிறேன், என்னை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எனவே அவருடைய பார்வையில அதுதான் வெற்றி. அவர் வெற்றியை சொல்லி முடிவெடுக்கிறது அவருடைய சந்தோஷத்தை. ஆனா முஸ்லீம்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க, உலகத்துல வரக்கூடிய சந்தோஷம் இதில் அவரோட வெற்றியை முடிவு செய்யும், அதே நேரத்துல உலகத்துல வரக்கூடிய கவலை இதில் முடிவு செய்யும் நீங்க தோல்வி என்றது. வரலாறுல 1,24,000 நபிமார்கள் உலகத்துல வந்தாங்க. எந்த நபியுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமே சந்தோஷம் என்பதாக வாழ்ந்துட்டு போனாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில எந்த பக்கத்தை பிறகு பார்த்தாலும் அந்த பக்கத்துல ஒரு கவலையான நிகழ்வு இருந்தே தான் இருக்குது. மக்களுடைய வாழ்க்கை கவலையா இருந்திருக்குது, மதீனாவுடைய வாழ்க்கையும் கவலையாக இருந்திருக்குது. எனவே தோத்துட்டாங்களா இல்ல, அந்த கவலை தான் அவங்களோட வாழ்க்கையுடைய வெற்றியாகவே அல்லாம வச்சாங்க. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்தின் சமகால வாழ்க்கையில இருக்கக்கூடிய நாங்களும் எத்தனையோ பிரஷர் எங்களுக்கு இருக்குது. வியாபாரத்துல நான் கொஞ்சம் சிக்கிட்டேனே, படிப்புல நான் ஃபெயில் ஆகிட்டேனே, ஃபேமிலி லைஃப் சீர்குலைஞ்சு போயிடுச்சு, நான் எதிர்பார்த்தமா என்ன புள்ள கிடைக்கலையே என்ற கவலையோட, நோய் நம்பலத்தோட, குடும்பத்துல எங்களோட அன்புக்குரியவங்க மௌத்தாகிட்டாங்களே, எங்க வாழ்க்கை முடிஞ்சே என்ற ஒரு சோதனையோட இந்த இடத்துல எத்தனையோ பேர் நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க யாரும் முடிவு பண்ணிடக்கூடாது, இந்த கவலையால நான் ஓரமாகிட்டேன், அல்லாஹ் என்னை தூரமாக்கிட்டான். இல்ல அன்பான பெரியோர்களே சகோதரே, இந்த கவலையில தான் அல்லாஹ் என்னோட வெற்றியையும் வச்சிருக்கிறார். சந்தோஷமா வாழ்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து இவங்க ஒரு நாளும் சொல்லிட முடியாது, இவர் வச்சுட்டாரு. கவலையா இருக்கிறவங்க வாழ்க்கையை பார்த்து ஒரு நாளும் சொல்ல முடியாது, இவர் தோற்றுட்டாரு. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக ஹதீஸை விளங்கப்படுத்தினாங்க. முஸ்லிமுடைய ரிவாயத், அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் காரணம்? இந்த அம்ரஹு குல்லஹு கைர். அவனுடைய வாழ்க்கையில அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய 2 சிச்சுவேஷனுமே அவனுக்கு வெற்றி தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு 2 விஷயத்தை தான் ஃபேஸ் பண்ணிடும். 3வது விஷயம் ஒன்று இல்ல. என்னது? ஒன்று அவன் சந்தோஷமா இருக்கணும் அல்லது கவலையா இருக்கணும். நான் சந்தோஷமாவும் இல்லை, நான் கவலையாவும் இல்லை என்பதா 3வது நிலைமை என்ற யாருக்குமே இல்ல. ஒன்று சந்தோஷம் அல்லது கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த 2 அந்த மனிதனுக்கு கைத்தாங்க. ஏன்? இன் அஸாபத்து ஸர்ராஉ ஷக்கர ஃபகான கைரன் லஹு. அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு, அவர் எதிர்பார்த்த மாதிரி எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டாரு, பிசினஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் ப்ராஃபிட் அடைஞ்சிட்டாரு, ஃபேமிலி லைஃப்ல சமுதாயம் சொல்ற அளவுக்கு சக்சஸ், இவருடைய பிள்ளைகள் இவர் எதிர்பார்த்த மாதிரி நல்ல பட்டதாரிகள். இப்ப சர்வாவு நிலைமைகள் எல்லாமே அவருக்கு ஃபேவரபிளாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இந்த நேரத்துல ஷக்கர, அவர் அல்லாஹ்க்கு நன்றியுள்ள அடியானாக இருப்பாரு. எனவே அவருடைய சந்தோஷமான வாழ்க்கை ஃபகான கைரன் லஹு, அவருடைய வெற்றிக்குரிய காரணமாக மாறிடும். ஏன்? அவர் நன்றியுள்ள அடியான் என்பதனால. சரி, இதுக்கும் மாற்றமான அமைப்புல ஒரு மனிதர் உலகத்துல வாழ்றாரு, நினைச்சதை அடையல, எதிர்பார்த்ததை சாதிக்கல, அடையோடு கஷ்டப்பட்டாரு, ஃபெயில் ஆகிட்டாரு. சோதனை வருது, நோய் நம்பரம் வருது, எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல,
சபர, இந்த நேரத்தில் ஒரு பொறுமையாக இருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பொறுமையின் காரணமாக அவருடைய கவலையும் பகான கையவர்களும் சொர்க்கத்துடைய காரணமாக மாறிடும். அன்பான பெரியோர்களே சகோதரே, முஸ்லிம்களை தவிர இந்த கிஃப்ட உலகத்துல வேற யாருக்குமே அல்லாஹ் கொடுத்தது இல்லை. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட எங்களுக்கு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை சொல்லித் தரக்கூடிய நேரத்துல நாங்க எல்லாம் நினைக்கிறோம் என்ன, இஸ்லாம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தோட வாழ்ந்தா சந்தோஷமா வாழணும் என்று சொல்லி, முஸ்லிம்கள் இஸ்லாத்தோட வாழ்ந்தா சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஆனா இஸ்லாமுடைய அக்ரிமெண்ட் அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு நீங்க வாங்க, என்ன கிடைக்கும்? தஃப்ரஹூன், சந்தோஷமாக வாழ்வீங்க என்று சொன்னாங்களா? இல்ல. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வாங்க, வெற்றி அடைவீங்க என்பதாக தான் சொன்னாங்க. எனவே நாங்கள் நினைக்கிறோம் இஸ்லாம் என்று சொல்றது துன்யாங்கிறது சந்தோஷத்துக்காக வந்த மார்க்கம் என்று. இல்ல, துன்யாவுடைய வாழ்க்கை சுவர்க்கம் இல்லை, இந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு. இது துன்யா ஜெயில போல பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கணும்? அன்பான பெரியோர்களே சகோதரர், வாழ்க்கையுடைய குறிக்கோள்கள் நோக்கங்களை நாங்க மாற்றிக்கொண்டோம். இப்ப இந்த உலகத்துல டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட், சூசைட் எல்லாம் ஏன் நடக்குது? இவர் எதிர்பார்த்தது இவருக்கு கிடைக்கல, இவருடைய ஆசை நிறைவேறல. பெற்றோருக்கு நினைச்சாரு தோத்துட்டாரு, பாசோகம்னு நினைச்சாரு ஃபெயில் ஆகிட்டாரு. எனவே முடிவு விளைஞ்சதில்ல. இவர் நினைக்கிறாரு வாழ்க்கை முடிஞ்சு சூசைட் மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன். டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட். அன்பான பெரியோர்களே தவிர ஒரு முஸ்லிமான மனிதன் தள்ளாட மாட்டான், ஒரு முஸ்லிமான மனிதன் சீர்குலைய மாட்டான். அவருடைய நோக்கம் இருக்கும், நான் நினைச்சது கிடைக்கிறதுக்கு இது ஒன்றும் சுவர்க்கம் இல்ல, நான் எதிர்பார்த்தது எல்லாமே எனக்கு காலனில வரும் என்று நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் சுவர்க்கவாதி இல்ல, துன்யால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த நிலைமை வந்தாலும் அந்த நிலைமையை வெற்றிக்குரிய நிலைமையாக மாற்றுவது ஒரு முஸ்லிமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, இதுல அர்த்தம் இல்ல, யாரும் தவறான அபிப்பிராயத்துக்கு வந்துடக்கூடாது. அப்ப நாங்க சந்தோஷமா வாழ தேவையில்லையா, நோய் நோம்பலத்தோடு இருந்தா போதுமா, அப்படியே வாழ்க்கையை செலவழிக்கட்டுமா? இல்ல அன்பான பெரியோர்களே சகோதரே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சர மகன் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அழகான துஆ ஒன்று சொல்லித்தாங்க, அந்த துஆவை நான் கேட்கறதுனால எல்லாமே எனக்கு கிடைக்கணும், எல்லாமே எனக்கு கிடைக்கணும். மகத்தான ஒரு துஆ ஒன்று சொல்லித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இப்னு அப்பாஸ், யா அம்ம ரசூலில்லாஹ், நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, யா அல்லாஹ் துன்யாவுல ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்தருள்வாயாக என்பதாக துஆ கேளுங்க என்பதாக துஆவை படிச்சு கொடுத்தாங்க. எனவே நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கணும், ஆஃபியத்தான வாழ்க்கை, நோய் நொம்பலம் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை, எதிர்பார்க்காத சோதனைகள் மீது பாதுகாப்பு, இதுதான் ஆஃபியத்தான வாழ்க்கை. இதைத்தான் நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கவும் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க என்பதாக எங்களுக்கு சொல்லியும் தந்திருக்கிறாங்க. ஆனா சொல்ல வர விஷயம் அன்பான பெரியவர்களே சொல்லி துஆவை அல்லாஹ் கிட்ட கேட்கணும், அப்படித்தான். ஆனா நிலைமைகள் வரக்கூடிய நேரத்துல அந்த நிலைமைகள் எங்களை குறிக்கோள்களை மறந்துடக் கூடாது. நான் துன்யால வந்தது சந்தோஷமாக வாழ்றதுக்காக வேண்டி மட்டும் இல்ல, கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ரெண்டு நிலைமையிலுமே நான் வெற்றியுள்ளவனாக மாறணும் என்பதற்காக வேண்டித்தான். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, இந்த சமுதாயம் விசேஷமாக இப்ப இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுல எல்லாமே சவால்கள், எல்லாமே டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட், கவலைகள், பிரச்சனைகள் சுமந்து இந்த வாழக்கூடிய இந்த சமுதாயத்துல நாங்க முஸ்லீம்கள் ஒரு நாளும் நாங்க நினைச்சிடக்கூடாது கவலை தோல்வி, சந்தோஷம் வெற்றி இல்ல. அன்பான பெரியோர்களே தவிர முஸ்லீம்கள் எப்பயுமே அவங்களோட குறிக்கோள்கள்ல சரியாக இருப்பாங்க. துன்யால கஷ்டமும் வரட்டும், நஷ்டமும் வரட்டும், துன்பமும் வரட்டும், துயரமும் வரட்டும், இது எல்லாமே துன்யாவோட பேசிடும். ஆனா மறுமையில நாங்க வெற்றிக்குரிய அடியார்களாக மாறிடுவோம். துன்யால வாழக்கூடிய காலத்துல வெற்றியை தேடி ஓடுறவங்க பேசிக் கிரைட்டீரியா, முதலாவது விஷயம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வெற்றியை தேடி ஓடுறவர் அவருடைய உள்ளம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனோட கனெக்டடாக இருக்கும், தொடர்புடையதாக இருக்கும். துன்யால எல்லாரும் வியாபாரத்துக்கு போற மாதிரி இவரும் வியாபாரத்துக்கு போவாரு.
எல்லாரும் பஜார்ல போய் வியாபாரம் செய்வாங்க, துன்யாவை சம்பாதிக்கணும்ன்றதுக்காக வேண்டி. ஆனா இவருடைய பஜாருடைய நோக்கம் இருக்கும், அந்த பஜார்ல இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக வேண்டி. துன்யா எல்லாருமே கல்யாணம் முடிப்பாங்க, வாலிப பருவத்துல கல்யாணம் முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி. இவர் திருமணம் செய்வார்கள், அவருடைய திருமணத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு வரணும்ன்றதுக்காக வேண்டி. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, துன்யால வாழக்கூடிய காலத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னால நாங்களும் பார்த்தோம், கொரோனாவுடைய காலம், கோவிட் பீரியட்ல லாக்டவுன் என்பதாக சொல்லி எங்கட நாட்டு மக்கள் சகோதரர்கள் வாலிபர்கள் எத்தனையோ பேர் வெளிநாட்டுகள்ல வெக்கேஷன் வர முடியாம அப்படி லாக்டவுன்ல மாட்டிக்கொண்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் வெக்கேஷன் வரது திடீர்னு 2 வருஷமா வெக்கேஷன் வர கிடைக்கல. எனவே அவர் மாட்டிக்கொண்டாரு. இப்ப 3 வருஷம் 4 வருஷம் குடும்பத்தை பார்க்காம இருந்தாரு. ஆனாலும் அவருடைய உள்ளதை தட்டி கேட்டா என்ன சொல்லுவாரு, நான் துபாயில இருக்கிறேன், கட்டார்ல இருக்கிறேன், என்னாலும் ஆபீஸுக்கு போறேன், ஜாப் செய்யறேன், எல்லாமே செய்யறேன் தான். ஆனா என்ன அடி உள்ளத்துல இருக்கிற ஆசைன்னா எப்ப வெக்கேஷன்ல போய் என் மனைவி மக்களோடு இருக்கலும், எனக்கு வெக்கேஷன்ல போய் என் உமா பாப்பாவை பார்க்கலும், கொஞ்சம் எங்க பிரெண்ட்ஸ் மார்களோடு இருந்துட்டு வரணும் என்ற உள்ளம் ஏங்கி கொண்டிருக்குது என்பதாகத்தான் அவருடைய பதில் இருக்கிறது. எனவே வெளிநாட்டுல அவர் துபாயில தான் இருந்தாரு. ஆனா யதார்த்தத்துல அவருடைய உள்ளம் ஸ்ரீலங்காவோட கனெக்ட் ஆகி இருந்துச்சு, அவருடைய குடும்பத்தோட. இதே போலத்தான் ஒரு முக்கியமான மனிதன் உலகில எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் சரி, அவன் குடும்பம் புள்ள குட்டியோட வியாபாரத்தோட செல்வ செழிப்போடு இருந்தாலும், கவலை கஷ்ட நஷ்ட துன்பங்களோடு இருந்தாலும், 2 நிலைமையிலுமே அவருடைய உள்ளம் இருக்கும் அல்லாஹ்வோட கனெக்டட் ஆக. दुनिया के मशगलों में भी वो बाखुदा रहे, वो सबके साथ रह के भी सबसे जुदा रहे. இருப்பாரு 750 கோடி மக்களோட துன்யால, ஆனா அவருடைய உள்ளம் இருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவனோட மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட உலகத்துல வாழக்கூடிய காலத்துல கடைசி சந்தர்ப்பம், ஒரு பலவீனமான ரிவாயத்தின் பிரகாரம் மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு 2 ஆப்ஷன் நாங்க தாரோம், 2 ஆப்ஷன் தாரோம். என்ன ஆப்ஷன்? நீங்க விரும்பினா இப்ப மௌத்தா போயிட்டு அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லது நீங்க விரும்பினா உங்களுக்கு இத கொஞ்சம் காலத்தை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்து நீங்க துன்யால வாழணும். இது 2ம் உங்களோட இக்தியார், உங்களோட ஆப்ஷன். எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தது அவங்களுடைய ஈர கொலைன்னு சொல்லக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை தோழர்கள் அபூபக்கர், உமர், சஹாபாக்கள், இப்படியான ஒரு சூழல் இருந்து ஹசன் ஹுசைனை கண்முன்னுக்கு வெற்றி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ரஃபீகல் அஅலா, யா அல்லாஹ் நான் சூஸ் பண்றேன் ஆப்ஷன் நம்பர் 1, எனக்கு மௌத்தா எனக்கு உடனே சந்திக்கணும் என்பதாக. எனவே துன்யால வாழ்வாங்க மக்களோட தான், சொத்து செல்வங்களோட தான், நண்பர்களோட தான், உடம்பு இவங்களோடு இருந்தாலும் இந்த உள்ளம் என்ற அல்லாஹ்வோட கனெக்டடாக இருக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சந்திச்சது சோதனைய, எல்லா சோதனைகளும் மறுமைக்குரிய வெற்றிக்குரிய காரணம். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, வாழ்க்கையுடைய நோக்கத்தை நாங்கள் தெளிவாக வெற்றி கொள்ளணும். நான் துன்யாக்கு வந்தது சந்தோஷமாக வாழ்றதுக்கு இல்ல, நான் துன்யாக்கு வந்தது வெற்றிக்குரிய வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்காக வேண்டி. ஏன் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையில அதான் சத்தம் எங்க காதுல கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. 30 வருஷம் 40 வருஷம் அதான கேட்கிறோம். ஒரு நாளாவது இப்படி யோசிச்சிருப்போமா? அதான்ல முதலாவது என்ன சொல்றோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா தௌஹீத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத் முடிஞ்சதுக்கு பின்னால அடுத்தது இஸ்லாமுடைய முதலாவது கடமை என்னது? ஹய்ய அலஸ் ஸலாஹ், நீங்க தொழுகைக்காக வேண்டி வாருங்கள். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, தொழுகைக்காக வேண்டி வாருங்கள் என்பதாக சொல்லிட்டு அதுக்கு பின்னால முஅஸ்ஸின் என்ன சொல்றாரு? ஹய்ய அலல் ஃபலாஹ், நீங்க தொழுகைக்காக வேண்டி வாருங்கள். எங்கட சில நேரங்கள்ல புறப்புத்திகள் நாங்க நினைச்சிருக்கிறோம் தொழுதா சந்தோஷம் கிடைக்கும் என்பதாக. இல்ல அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, தொழுதா அல்லாஹ் சொல்றான் என்ன கிடைக்கும்? ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிக்காக வேண்டி வாருங்கள். எனவே தொழுகைக்காக வேண்டி வாருங்கள் என்பதாக முஅஸ்ஸின் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிக்காக வேண்டி வாருங்கள். காரணம், தொழுகையில அல்லாஹ் வெற்றிக்கிறான் வெற்றிய. எனவே சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறது குறுகிய புத்தி, வெற்றியை எதிர்பார்க்கிறது ஒரு உண்மையான புத்திசாலியுடைய அடையாளம். சந்தோஷம் கவலை இந்த 2லையுமே வெற்றி அடையக்கூடிய வழிகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் வெற்றிருக்கிறான். அன்பான பெரியோர்களை சொல்லி முழு உலகத்திலே நடக்கக்கூடிய அலான் தான் என்னது?
முழு உலகத்தில் நடக்கக்கூடிய ஆளான் துன்யா ஆகிரா ஈருலகத்துடைய வெற்றியையும் அல்லாஹ் தீன்ல வச்சிருக்கிறான். துன்யா ஆகிரா ஈருலகத்திலே சந்தோஷம், துன்யா ஆகிரா ஈருலகத்திலே செல்வம், துன்யா ஆகிரா ஈருலகத்திலே படிப்பு இல்ல. அன்பான பெரியவர்களை சொல்லி துன்யா ஆகிரா ஈருலகத்திலே வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீன்ல வச்சிருக்கிறான். எனவே எங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல துன்யால எந்த பிரச்சனையும் நான் மாட்டிக்கொள்ளேனும், ஆனா என் குறிக்கோள் சந்தோஷமா வாழ்றனா, கவலையில் இருக்கிறா இல்ல. அன்பான பெரியவர்களே சமூகத்திலே வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறனா என்ற ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நான் படிப்பினையாக எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எப்போ ஒரு மனிதன் வெற்றியை தேடி ஓடுவானோ இந்த நேரத்துல வாழ்க்கையில சந்தோஷம் வந்தாலும் வெற்றி தான், கவலை வந்தாலும் வெற்றி தான்.